நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தாவேகா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க இல்லையா, அவங்க வெற்றிகரமாக பார்த்தோம் அப்படின்னா 2வது ஆண்டில் அடியெடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்துட்டு அவருடைய பட ரிலீஸ்க்கான ஈவெண்ட்ஸில் பேசினாலே வந்துட்டு அது ரொம்ப பெரிய சென்சேஷனலாக வெடிக்கும். அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண அந்த லெட்டரில் ஆரம்பித்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அவங்களுடைய 2வது இயர் ஆனிவர்சரி வரைக்குமே விஜய் பேசின பேச்சுக்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது தமிழக அரசியல் களத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிர்வலைகளை ஏற்படுத்த தவறுனதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியிலேயே இளைஞர்கள் இருக்கக்கூடாது, அதை தாண்டி வந்துட்டு பண்ணையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் அரசியலா, சாதாரண மக்கள் அரசியல் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேள்விகள் உட்பட மும்மொழி கொள்கைக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு தன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே பேசி மறுபடியும் ஒரு முறை தமிழ்நாட்டை விஜய் படபடக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம இன்னைக்கு அந்த விஷயத்தை பத்தி பேச போறோமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. 2026 அப்படின்றதான் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி பயணிக்கக்கூடிய விஜய் இருக்கார் இல்லையா. 2026 அப்படின்றது வரும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் கட்சி ஆரம்பிச்ச ஒரு 3வது வருஷம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது 2026 தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தாவேகாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாலும் கட்சி ஆரம்பிச்ச 3 வருஷத்துக்குள்ள விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்துட முடியுமா, அதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் என்ன, அதுக்கு விஜய்க்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, விஜய் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் விலாவாரியாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயினுடைய கொள்கைப்படி அவர் சொல்லக்கூடிய விஷயத்தின்படியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1967 to 1977 இருக்கு இல்லையா, அந்த 1967 1977 ஏற்பட்ட மாதிரி ஒரு புரட்சி அப்படின்றது 2026 ஏற்படும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் முழுசா நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அரசியல் வல்லுநர்கள் உட்பட எல்லாருமே சொல்ற விஷயம் அதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா திமுக முதல்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரியணை அப்படின்றத உட்காரும் போது அதுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த இந்தி திணிப்பு மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக கரெக்டா அவங்க கைகள் எடுத்து காய் நகர்த்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விஜய் இன்னைக்கு சொல்லக்கூடிய பண்ணையாளர்களுக்கான அரசியல் அப்படின்றத அன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கும் போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாதாரண மக்களும் அரசியல் பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த டீ கடையில முடிவெட்டக்கூடிய இடங்கள்ல சாப்பிடுற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் இருக்கு இல்லையா, அரசியல் அப்படின்றத பார்த்தோம்னா சக மனுஷனுக்கான ஒரு உரிமையா மாற்றினதுல அண்ணாவினுடைய கொள்கைகள் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பெரிய பங்கு வகிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடிமட்டம் வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகக்கு வேலை செய்யக்கூடியவங்க அப்படின்றவங்க கிட்டத்தட்ட 15 வருஷமா இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா திமுக ஆட்சி கட்டில அமர முடியுது. அந்த 15 வருஷ கடின உழைப்பு அப்படின்றத போட்டதுனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய மலையை திமுகவால அன்னைக்கு காலகட்டத்தில் வீழ்த்த முடிஞ்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்ப தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஆணிவேர் அப்படின்றது ஸ்ட்ராங் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நாங்கள் கூடிய சீக்கிரம் அறிவிப்போம், அவங்களுக்கான மாநாடு அப்படின்றது நடத்துவோம். அப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சி வந்துட்டு எங்க கட்சி யார் கட்சிக்குமே சலைச்சது இல்லை அப்படின்றத நாங்கள் தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அதுக்கான போதுமான டைம் அப்படின்றது இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை அப்படின்றதான் உண்மை அப்படின்னே சொல்லலாம். 2வது விஷயம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் மாதிரி விஜய மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி அப்படின்னு தான் சொன்னோம். ஏன் இதை வந்துட்டு சொல்றோம் அப்படின்னா எம்ஜிஆர் படங்கள் மூலியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து நல்லவராகவே ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டு நல்லவராகவே நடிச்சு ஒவ்வொரு வீட்லையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் வீட்டில் ஒருத்தர் மாதிரி பார்க்கப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோன்னே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட எம்ஜிஆர் கிட்டத்தட்ட திமுகல இருந்து கள அரசியல்னா என்ன அப்படின்றத படிச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். பல வருஷங்களா அரசியல்ல இருந்து அதுக்கப்புறமா அவர் அதிமுக அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்த முதல் எலெக்ஷன்லேயே அவரால் உட்கார முடிஞ்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அரசியல் களத்தில் அவருக்கு இருந்த ரொம்ப பெரிய எப்படி சொல்றது, அவருக்கு இருந்த அந்த அறிவா இருந்தாலும் சரி இல்ல அவருக்கு இருந்த அந்த அனுபவமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அனுபவம் விஜய்க்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா
எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த அளவுக்கு அந்த அரசியல் அனுபவம் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய விஜய்க்கு இல்லை, ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும். பட் இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால் விஜய் மாதிரி வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரி வந்துட்டு விஜயை மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்கும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜயகாந்த் மாதிரி ஒரு தலைவரை நிராகரிச்ச இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க விஜயை ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி இருக்குது. அது ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதான் நம்ம எலெக்ஷன் டைமில் தான் பார்க்கணும். இது வந்துட்டு விஜய் முன்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்றதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால் இந்த கொஷின் அப்படின்றதும் நமக்கு எலெக்ஷன் டைம் அப்போ தான் தெரிய வரும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் உட்கட்சி பூசல் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக இருக்கக்கூடிய அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பல வருஷங்களாக பார்த்தோம் அப்படின்னா பழம் தின்னு கொட்டப்பட்ட கட்சிகளுக்கு நடுவிலே வந்துட்டு இந்த உட்கட்சி பூசல் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கு. இது கண்டிப்பா விஜயனுடைய கட்சியில இருக்குமான்னு கேட்டோம்னா 100% இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப மாநில அளவிலான நிர்வாகிகள் நியமிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட பல பேருக்கு வந்துட்டு பதவிகள் கிடைக்கல அப்படின்றதுனால அவங்க ஒரு மாதிரி விரக்தியில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேச ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த டைம்ல. ஸோ இது எல்லா கட்சியிலுமே நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் அதை தாவேக்கா எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அதுவும் அவங்களுக்கு எலெக்ஷன் டைம்ல ரொம்ப பெரிய தலைவலியா மாறும் அப்படின்னே சொல்லலாம். நாலாவது விஷயம் யாருக்கு சீட்டு தரது அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ யாருக்கு சீட்டு அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் பல சலசலப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாஜக, காங்கிரஸ் எல்லா கட்சியிலுமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஸோ கிட்டத்தட்ட 234 தொகுதிகள் தான் இருக்கு அப்படின்னாலும் லட்சக்கணக்கானவங்க வந்துட்டு வெளியில என்னதான் நாங்கள் சீட்டு எதிர்பார்த்து தாவேக்கால இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவங்க உழைச்ச உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அது ஒரு வேளை கிடைக்காம போகுது அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல கிழகம் இருக்கு இல்லையா, கலகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் இருக்கு. அதை விஜய் எப்படி வந்துட்டு எதிர்கொள்ள போறாரு அப்படின்னு சொல்லியும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி இந்த மாதிரி வியூக வகுப்பாளர்கள் என்னதான் வந்துட்டு விஜய் கூட இருக்காங்க அப்படின்னாலும் விஜயை ஒரு ஆக்டரா வந்துட்டு ரசிச்ச கோடிக்கணக்கான மக்கள் ஒரு தலைவராக ஏற்றுக்கிறாங்களா அப்படின்றதும் 2026 தான் தெரியும். ஸோ இந்த எல்லா பிரச்சனைகளுமே விஜய் முன்னாடி இருக்கு. விஜய் ஒரு தனிப்பெரும் அரசியல் ஆளுமையா வந்துட்டு அவர் எப்போ வெளிப்பட போறாரு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு முக்கியமான கேள்விக்குறி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்க எல்லாமே தனிப்பெரும் தலைவராக இருந்தவங்க. 234 தொகுதியில் ஜெயலலிதா யாரை நிப்பாட்டினாலுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேட்பாளர் பெயர் தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, ரெட்டை இலைக்கு தான் எங்கள் ஓட்டு அப்படின்னு சொல்லி இருந்த காலம் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கலைஞர் 234 தொகுதியில் யாரை நிப்பாட்டினாலும் எங்களுக்கு வேட்பாளர் பெயர் கூட தெரியலனாலும் பரவாயில்ல, உதயசூரியனுக்கு தான் எங்கள் ஓட்டு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மக்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியை மாற்றி எப்படி தாவேக்காக்கு ஓட்டு அப்படின்றது போட வைக்க போறாரு, தாவேக்காக்கு என்ன சின்னம் அப்படின்றத தேர்தல் கமிஷன் வந்து ஒதுக்க போறாங்க. கிட்டத்தட்ட 234 தொகுதிகளில் விஜய் எந்த அளவுக்கு பிரச்சாரம் அப்படின்றத பண்ண போறாரு, அந்த பிரச்சாரத்தில் மக்கள் கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் என்ன, அவர் பேசுகிற விஷயங்களை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் வச்சுதான் நம்ம 67-77 மாதிரி ஒரு புரட்சி வருமா அப்படின்றத முடிவு பண்ண முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் விஜயனுடைய அரசியல் வருகையை எப்படி பார்க்குறீங்க, விஜய் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.